நிறைய குடும்பத்துல டிவோர்ஸ்க்கான முக்கியமான காரணம் என்ன? பணம். போதுமான பணம் இல்ல. வறுமையிலே வாழக்கூடிய எவ்வளவு பேர் உண்டு. கரெக்டா வருகிற வருமானம் அப்படியே செலவாயிடும். 5 நாளுக்கு முன்னாடி, மாசத்தின் 5 நாளுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடும். அதுக்கு பிறகு கர்த்தர்கிட்ட விசுவாசத்தோட காத்திருக்கணும். எவ்வளவு நாள் அப்படி இருப்பீங்க? அதுவா கர்த்தர் சித்தம்? பற்றாக்குறை, தரித்திரம் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற ஒன்று அல்ல. ஏன்னா இயேசு தரித்திரத்தை கல்வாரி சிலுவையில நசுக்கி கொன்றார். நீங்க ஆகவே ஆசீர்வாதமா தான் வாழ்ந்து ஆகணும். நீங்க இன்னும் பற்றாக்குறை, கடன், போராட்டம், வறுமையிலே போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா நான் சொல்றேன், பிசாசு உங்களை நேருக்கு நேர் எதிர்த்து தாக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் அந்த பாதையில என்ன நடத்துறாருன்னு. இல்ல, அதுக்கு பின்பதாக ஒரு அந்தகார ஆவி நின்னு உங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. உன் பொருளாதாரத்துக்கும் உனக்கு நடுவுல ஒரு பிசாசு நின்று போராடி கொண்டு இருக்குது. அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அது ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்க யுத்தமா தான் டீல் பண்ணணும். பிசாசை எதிர்த்து அடிக்கணும். என் பொருளாதாரத்தெல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் நம்ம முறியடிக்கிறேன்னு சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் தர. யாரு அந்தகாரத்துல கொண்டு போய் வச்சது? யாரு ஒளிப்பிடத்துல கொண்டு போய் வச்சது? கர்த்தர் அதுக்கு கதவெல்லாம் பூட்டி வச்சிருக்க இல்ல, பிசாசு. உன்னுடைய ஆசீர்வாதங்களை அந்தகாரத்துல நீ கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி கார் இருள கொண்டு போய் உன் பணங்கள், உன் நகைகள், உன் ஆசீர்வாதங்கள், உன்னுடைய ப்ரமோஷன் எல்லாவற்றையும் அந்தகாரத்துல வைத்து ஒளிப்பிடத்துல உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற புதையல்களை அடைத்து அதுக்கு மேல ஒரு வெண்கல கதவை போட்டு ஒரு இரும்பு தாழ்பால் அதுக்கு பூட்டி வைத்திருக்கிறான். ஏன்? நீ கடைசி வரைக்கும் தரித்திரத்துல தான் இருக்கணும், கடன்ல தான் இருக்கணும், உன் பொருளாதாரத்துல நீ கீழே தான் இருக்கணும், உன்னை ஒருபோதும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லி பிசாசுவின் சகல ஆசீர்வாதங்களையும் முடக்கி வைத்திருக்கிறான். சிஸ்டர், பிரதர், உன்னுடைய பொருளாதாரம் கட்டப்பட்டிருந்தா நீங்க நிறைய உபவாசித்து அந்த கட்டை உடைக்கணும். அந்த வெண்கல கதவுகளை உடைக்கணும். இரும்பு தாழ்பால முறியடிக்கணும். சில நேரங்கள் எங்கள் சபையில வரக்கூடிய காணிக்க அப்படியே டவுன் ஆயிடும். அப்ப எனக்கு தெரியும் பிசாசு யுத்தம் பண்ணது. சபை கட்ட கூடாதபடி காணிக்கையெல்லாம் எங்கேயோ அரெஸ்ட் பண்ணது. ஒரு நாள் உபவாசிப்பேன். கர்த்தர் இந்த சபைக்கென்று கொடுக்கிற காணிக்கைகளை தடை செய்கிற பொல்லாத ஆவிகளை, எனக்கு வர வேண்டிய காணிக்கை, சபைக்கு வர வேண்டிய காணிக்கைகளை கைய வைக்கிற உன்னை நான் இயேசுவின் ரத்தத்தால உடைக்கிறேன். யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ண பிறகு ஒரு திறந்த வாசலை பார்ப்பேன். கர்த்தர் காடைகளை போல கொண்டு வந்து குவிப்பார். யுத்தம் பண்ணணும். உன்னுடைய பொருளாதாரம் கட்டப்பட்டு இருக்க கூடாதபடி யுத்தம் பண்ணணும். உன் வேலை ஸ்தலத்துல ப்ரமோஷன் வராதபடி கட்டப்பட்டு இருக்கிற அந்த கட்டுகளை அடிச்சு நொறுக்கணும். விசுவாசத்தோடு இருக்கணும். ஜெபத்துல தரித்திருக்கணும். பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அப்பதான் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்கள் கேட்டது அப்பதான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்.